வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் மனிதனும் போரும் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வெளிநாட்டின் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று 98 வயது நிரம்பிய ஜப்பானிய முதியவர் ஒருவரின் இசை நிகழ்வை அரங்கேற்றம் செய்கிறது. அந்த நிகழ்விற்கு முன்பாக அவர் பேசிய பேச்சு அரங்கம் நிறைந்த அனைவரது கண்களையும் குளமாக்குகிறது. அப்போது தனக்கு 18 வயது இருக்கும். நகசாக்கியில் இசை கல்லூரியில் வயலின் கற்றுக்கொள்ள செல்கிறேன். அங்கே ஒரு அழகிய நங்கை அமிகா சடேரி என்ற பெண்மணி பியானோ வாசிப்பதற்காக பயிற்சியை மேற்கொள்ள வந்தார். இருவரது கண்களும் வாய் திறந்து பேச முடியாத 1000 கதைகளை எங்கள் கண்கள் பேசியது. அந்த இன்பமான சூழல் ஒரு சில வினாடிகள் தான். எங்கிருந்தோ வீசப்பட்ட ஒரு அணுகுண்டு பேரிரைச்சலோடு எங்கள் சுற்றி இருந்த பலரையும் தீக்கிரையாக அழித்து விட்டது. அப்போது என் ஒரு கண்ணும் நான் இழந்து விட்டேன். எனது கண்களும் அமிகா சாடேரியை தேடுகிறது. அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 70 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் உலக போரில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து அந்த சங்கத்தின் வழி எங்களை அழைக்கின்றார்கள். அப்போது அமிகா சாடேரியை சந்தித்து 4-5 நாள் அவளோடு பேசவே முடியாமல் என் கண்கள் குளமாகிறது. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திருந்தால் அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்த சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி என்று உணர்ந்துத்தானே கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்கிறார். ஆக இந்த சூழலை உணர்ந்தாவது வல்லரசு நாடுகள் போர் தொடுக்காமல் இருக்குமா? இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.